அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு கொடுத்த அமெரிக்க அதிபர், இல்லையென்றால் எரிசக்தி நிலையங்கள் அழிக்கப்படும்னு எச்சரிக்கை. பதட்டத்தில் உச்சியில் ஜிசிசி நாடுகள். மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்திலிருந்து இந்தியா வந்தடைந்த 14 இந்தியர்களின் உடல்கள். அடுத்து ஈரானால் குவைத், சவுதி அரேபியா, கத்தார் உட்பட ஜிசிசி நாடுகள் மீது ஏவப்பட்ட 4911 ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள். பெரும் சேதத்தை ஏற்படுத்திய ஈரான் ராணுவம். அடுத்து ஏப்ரல் 16ஆம் தேதி வரை விமான பயணம் செய்ய அனுமதி வழங்கிய டிஜிசிஏ. பயணிகள் மகிழ்ச்சி. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்கு. வீடியோ ஃபுல்லாக பாருங்க. உங்க நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமா இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத், சவுதி அரேபியா, கத்தார் ஆகிய அரபு நாடுகளின் மீது ஈரானின் ராணுவப்படை தினந்தோறும் ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை ஏவி தாக்கி வருகிறது. குறிப்பாக எரிசக்தி நிலையங்கள் மீதுதான் அதிகப்படியான ட்ரோன் தாக்குதலை ஈரான் ராணுவம் நடத்தி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் குவைத்தை நோக்கி 9 பலாஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் 4 ட்ரோன்கள் ஏவப்பட்டுள்ளதாக குவைத்துடைய பாதுகாப்பு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. இதில் அனைத்து ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்கள் விண்ணிலே இடைமறிக்கப்பட்டதால் குவைத்திற்கு எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படவில்லை என பாதுகாப்பு அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. மார்ச் 1ஆம் தேதி இந்த சண்டை ஆரம்பமானதுலேருந்து இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா குவைத், சவுதி அரேபியா, கத்தார், அரபு எமிரேட்ஸ், ஒமன், பஹ்ரைன் ஆகிய ஜிசிசி நாடுகளின் மீது மொத்தம் 4911 ட்ரோன் மற்றும் ஏவுகணை பயன்படுத்தி ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளதாக பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்துள்ளது. அதுபோல இஸ்ரேல் மீது 850 ட்ரோன் மற்றும் ஏவுகணைகள் பயன்படுத்தி ஈரான் ராணுவம் தாக்குதலை நடத்தியுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. இஸ்ரேலை விட ஜிசிசி நாடுகள் மீது தான் அதிகப்படியான ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளதாக புள்ளி விவரம் தெரிவிக்கிறது. இந்த மிகப்பெரிய சண்டையை நிறுத்துமாறு ஜிசிசி நாடுகளின் தலைவர்கள் அமெரிக்கா மற்றும் ஈரானை வலியுறுத்தி கேட்டுக்கொண்ட போதிலும் இதுவரை சீஸ்ஃபயர் கொண்டு வருவதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர் சந்திப்பில் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, ஈரானுடைய தரைப்படை, விமானப்படை, கப்பல் படை மற்றும் அவருடைய ஏவுகணைகள் ஆகியவை 90% அழிக்கப்பட்டுவிட்டது. இனிமேல் ஈரானிடம் எந்த ஒரு ஆயுதமும் இல்லை. ஆகையால் இந்த சண்டை விரைவில் முடிவுக்கு வந்துவிடும் என தெரிவித்த அடுத்த நிமிடமே 4000 கிலோமீட்டர் தொலைவுள்ள இலக்கை தாக்கும் ஏவுகணை ஏவி இந்திய பெருங்கடலில் அமைந்திருக்கும் அமெரிக்கா மற்றும் பிரிட்டன் கூட்டு ராணுவ தளத்தை ஈரான் தாக்கியுள்ளது. அமெரிக்கா மற்றும் யூரோப் நாடுகளிடையே பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அமெரிக்க அதிபர் ஈரான் கதை முடிஞ்சிடும் சொல்லும் போதுதான் ஈரான் அதி தீவிரமாக ஜிசிசி நாடுகளையும் அமெரிக்க ராணுவ தளங்களையும் தாக்கி வருகிறது. இப்போ டொனால்ட் ட்ரம்ப் செய்தியாளர் சந்திப்பில் என்ன தெரிவிச்சிருக்காருன்னா, ஈரானுக்கு 48 மணி நேரம் கெடு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த 48 மணி நேரத்தில் ஹர்முஸ் ஜலசந்தி கடல் வழிப்பாதையை ஈரான் உடனடியாக முழுவதுமாக திறக்க வேண்டும். இல்லையென்றால் ஈரானின் பவர் பிளான்ட்டுகள் மீண்டும் தாக்கப்படும் என எச்சரிக்கை விடுத்திருப்பது மேலும் பதற்றத்தை அதிகரித்துள்ளது. குவைத், சவுதி அரேபியா, கத்தார், அரபு எமிரேட்ஸ் ஆகிய அரபு நாடுகளை நம்பிய கோடிக்கணக்கான வெளிநாட்டவர்கள் வாழ்ந்து வருகிறார்கள். குறிப்பாக இதில் பார்த்தீங்கன்னா இந்தியர்கள் மற்றும் இலங்கையை சேர்ந்தவர்கள் தான் அதிகம். இப்போ நடக்கிற இந்த சண்டையால் நம்மள மாதிரி வெளிநாட்டு தொழிலாளர்கள் அதிக அளவில் பாதிக்கப்படுறாங்க. ஃப்ளைட் டிக்கெட் பார்த்தீங்கன்னா 400 கோடி தினாருக்கு மேலே இருக்குது. இது இல்லாமல் விலைவாசி ஏற்றம் வேறு. இதையெல்லாம் சமாளித்து எப்படி தான் நம்ம மீண்டும் வரப்போகிறோம்னு தெரியலைங்க. விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்துடைய ஏர்போர்ட் தற்போது முழுவதுமாக மூடப்பட்டுள்ளதால் எந்த ஒரு கமர்ஷியல் ஃப்ளைட்டும் குவைத் ஏர்போர்ட்லேருந்து செல்வதும் கிடையாது, அதுபோல் வருவதும் கிடையாது. ஒன்லி குவைத் ஏர்வேஸின் கார்கோ ஃப்ளைட் மட்டும்தான் குவைத் ஏர்போர்ட்லேருந்து பறந்துட்டு இருக்கு. குவைத்தில் மரணித்த 14 இந்தியர்களின் உடல்கள் இந்தியன் எம்பசி மூலமாக இந்தியா அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இந்த அவசர காலத்தில் குவைத் எம்பசி மற்றும் சமூக சேவகரான அலிபாயின் உதவியுடன் சென்னைக்கு 5 பேரின் உடல்கள் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. குவைத்திலிருந்து இப்போ ஜெசிரா ஏர்வேஸ் விமானம் மட்டும்தாங்க இந்தியா, இலங்கை ஆகிய நாடுகளுக்கு இயக்கப்பட்டு வருகிறது. இந்த மாதம் தான் ஃப்ளைட் ஷெடியூல் கொடுக்கப்பட்ட நிலையில் இந்த ஃப்ளைட் ஷெடியூல் ஆனது ஏப்ரல் 16ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. அதனால அர்ஜென்ட்டா எமர்ஜென்சியா குவைத்திலிருந்து இந்தியா, இலங்கை செல்பவர்கள், அதுபோல ரிட்டர்ன் வருபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். டிராவல் பண்ணுறவங்க பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட் மற்றும் சிவில் ஐடி அல்லது மொபைல் ஐடி லாசிம் கட்டாயம் வைத்திருக்க வேண்டும். அதுபோல் விசிட் விசா, டூரிஸ்ட் விசாவில் குவைத் வந்தவர்களுக்கு சிவில் ஐடி இருக்காது. இவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா எம்பசியின் அப்ரூவல் டாக்குமெண்ட்ஸ் பெற்றுக்கொண்டு ஜெசிரா ஏர்வேஸ் மூலம் குவைத்திலிருந்து பயணிக்க முடியும். அதுபோல் ஜதீத் விசா, அதாவது புதிய விசாவில் குவைத் வருபவர்களுக்கான அப்டேட்டை மினிஸ்ட்ரி ஆஃப் இன்டீரியர் இன்னும் வெளியிடாத காரணத்தினால் புதிய விசாவில் உள்ளவர்கள் தற்போது குவைத் வர முடியாது. அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 303 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 1000 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 49 தினார் $967 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் $820 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ்ல பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.